இந்த மாதிரி எப்படி நீங்க கோடீஸ்வரன் ஆனீங்க? உங்க மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். சார் பெட் கட்டி தான் சார் நான் வின் பண்ணேன். வேணா உங்க ஆளுங்க 2 பேர்த்த கேட்டு பாருங்க. அவங்ககிட்டயே வந்து நான் இவ்வளவு ரூபா ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கேன். நீங்க பாத்தியா, அவன் உங்களையே எக்ஸாம்பிள் காட்டுறேன். அந்த அளவுக்கு நீங்க விசாரணை பண்ணிருக்கீங்க. இப்ப உண்மையை சொல்றான் அப்படிங்க. இல்ல சார், உண்மையா தான் சார். இப்ப வேணா நீங்க, அவன் அதுக்கு முன்னாடி அந்த அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்ப ஒருத்தன் வருவான், நீங்க எல்லாரும் இங்க நம்ம உட்கார வச்சு ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணுவோம். அவன் என்ன இது பண்றானோ அவனை நான் இப்ப அவன் ஃப்ராடுன்றத நான் இந்த இடத்துல நிரூபிச்சு இந்த கேஸை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அவன் வந்து சரி, ஆனா இவனுக்கு தெரியாது இருக்கு சார். அவன் வந்து இவன் இந்த ஆளுக்கு தெரியும் உண்மையிலேயே மச்சம் இல்லை அப்படின்றது இந்த ஆளுக்கு தெரியும். ஆனா அவன் உறுதியா சொல்றான், உங்களுக்கு எனக்கு 10,000 ரூபாய் பெட்டு சார். என்னது 10,000மா? சரி வாடா, இந்த நம்ம கழட்டுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கழட்டியிருக்காப்புல. சட்டையை கழட்டி பாத்தீங்களா, இவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு சொல்லிட்டு என் முதுகுல மச்சமே இல்லை.